அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஒரு ஆப்பம் வெறும் பழைய சாதத்தையும் பச்சரிசியை மட்டும் பயன்படுத்தி செஞ்சது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? உளுந்தே இல்லாமல் வாங்க ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மழை டைமில் பழைய சாதம் இருந்தது அப்படின்னா கீழே போடவும் மனசு வராது, சாப்பிடவும் முடியாது. இந்த மாதிரி டைமில் இந்த ஆப்பம் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஒரு விளக்கு பச்சரிசியை கழுவிட்டு தனியாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். வடித்த உடனே தண்ணியெல்லாம் இல்லாமல் அரிசியிலோட கஞ்சியும் நல்லா பழைய சாதத்தை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரைக்கும் போது தண்ணி நிறைய வரும் பழைய சாதத்துலேருந்து. ஸோ 2யும் நல்லா ஒன்று கலந்துட்டு இப்படி புடிச்சு பார்க்கும்போது, ஒரு இந்த மாரி ஒரு பதம் இருக்கணும். 2ம் நல்லா ஒட்டிட்டு இருக்கணும். உருண்டை பிடிக்க வரணும். ஸோ இத ஒரு 3 மணி நேரம் அப்படியே நல்லா தண்ணிலாம் இல்லாம ஊற வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு, ஒரு 5 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் துருவி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆப்பத்துல ரொம்பவே சூப்பரா இருக்கும். தக்காளி சட்னி அல்லது தேங்காய் பால் இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். டீட்டெயில்டு வீடியோ சேனல் நேம் கீழ டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.